வந்துட்டாங்க. கிளம்புனாங்க ப்ரோ. நம் அங்கே இருக்கிறது வந்துட்டு 2 or 3 days இருப்போம் எனக்கு தெரிஞ்சு. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கோஸ்கரான நான் இங்கே போயின்னு இருக்கேன், ரொம்ப தூரமாக சுற்றுறேன். ஆனால் R15 சொல்கிறாங்க ரொம்ப பேர் முதுகு வலிக்கும் இது பண்ண. ஆனால் அவ்வளோ எனக்கு முதுகு வலிக்கல. பில்லியன் உட்காந்தனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவல். நாங்கள் ஒரு வேளை காலைல வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லு வெயில் அடிக்குது. 4:30 அந்த மாதிரி கிளம்பிருக்கணும். நாங்கள் கிளம்பி தான் வந்துட்டு ஒரு 6:30 கிட்ட 6:30 ஆயிடுச்சு. நம்ம கூட யார் வந்துன்னு இருக்கணும்னா பில்லியன் இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, அவ்வளோதான். அதை விட்ட வேறு அவரு வந்துட்டு சென்னையிலேருந்து வந்தார். இங்கேருந்து பெங்களூர்லேருந்து சிக்மங்களூருக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். பாருங்க எப்படி ஏறி வரான். சரிங்க காய்ஸ், நான் சிங்களாக தான் சுற்றுவேன் எங்கேயுமே, எங்கே போனாலும். ஆனால் இந்த கப்பல்ஸ் இங்கே பார்த்தா எங்கே போனாலும் கப்பல்ஸ். இந்த போகிற பிளேஸில் அது கப்பல்ஸ் இருக்காமல் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் கப்பல்ஸ். இதுதான் என்னோட டார்லிங் சாரா. 80 தான் க்ரூஸ் பண்ணுறேன். விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்கும், வாய்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி எதுவுமே தெரியுமா தெரியாது. ஓரளவுக்கு எப்படி வரான் பாருங்க இந்த லாரிக்காரங்கலாம். காய்ஸ், சிக்மங்களூர்கிட்ட நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். அந்த போர்டு நம்ம வர வைக்குது. இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம போயிட்டு ரெசார்ட் எதை தேடுறதுக்கு. ரெசார்ட் தேடிட்டு நம்ம போயிட்டு அங்கே போடாப்பா நீ ஓரமாக தானே வந்துருக்குறேன். சின்ன இருக்கேன் அர்றான் கோமாளிக்கான். நான் நடு ரோட்டில் போயின்னு இருக்கேன். சொல்லுங்க லெஃப்டா? பாருங்க, நான் சிக்மங்களூர் வந்தோன்னா நம்மள மாடு தான் வர இருக்குது. சிக்மங்களூர் என்ன ஃபுல்லு க்ரீனாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லு வெயிலாக தான் இருக்கு. நம்ம ஒரு வேளை வெயில் காலத்துல வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்கள் என்ன ரூம் என்ன பாருங்க ப்ரோ, அப்படியே இருக்கான்னு. இங்கே வழியில் என்ன ரூம் இருக்கா பாருங்க ப்ரோ. எலெக்ஷனுக்கு அங்கங்கே போலீஸுங்க இருக்காங்க. ஆமாம், இந்த பழைய ஜீப் நினைக்கிறேன். ஜீப்பு வேறு லெவலில் இருக்குங்க. ஆஃப் ரோடிங்கெல்லாம் சவுண்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1000 ரூபாய் வச்சு 2 பேருக்கு சேர்த்து. ரூம் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி இருக்கு? 2 பேருக்கு பட்ஜெட்டான ஒரு ரூம், சேஃப்டியாக இருக்குது. பைக்கும் சேஃப்டியாக விடலாம். அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணி மங்களூரில் இருக்க இரிகோரா லேக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம காலைல டைம் வந்தாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துருக்கிறது இப்போ ஈவினிங் ஒரு 6:30. இந்த ட்ரிப்பு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு லிஃப்ட்டு போனோம், ஒரு ரூம் எடுக்கலான்னு. அந்த ரூமில் பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்கு போனால் போயிட்டு இறங்கும்போது என்ன தெரியுமா ஆகிட்டுச்சு, கரண்ட் ஆஃப் ஆகி அதில் ஒரு 20 நிமிஷம் நாங்கள் மாட்டிக்கணும். அதை நான் மாட்டிக்கின்னு அப்புறமா ஃபயர் ஸ்டேஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க
எங்களுக்கு எங்கே இருக்கீங்க இது பண்ணுறீங்கன்னு. அப்புறமா தானாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி அவங்க வந்து கேட்டாங்க அங்கோ எப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னாங்கோ, அது எப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வேணும்னே பண்ணாங்க இல்லை யாராவது இது பண்ணாங்கன்னு. நாங்கள் இதுமாரி போய் மாட்டிக்கணும்னு சொன்னோம். மாட்டிக்கணும் அந்த இதில் லிஃப்ட்டில். பாருங்க guys, இந்த ரோடு நல்லா செம்மையாக இருக்குது. வரும்போது இங்கே ரீல்ஸ் பண்ண நினைக்கிறேன், பண்ணுவேன் வரும்போது. ப்ரோ ரோடு பாரு ப்ரோ, எப்படி இருக்குது இது, செம்மையாக இருக்குல்ல ப்ரோ? ஆ ஓஹோ, மலையில் அந்த வீடை பாருங்க எப்படி இருக்கு. மலை மேலே வீடு கட்ட செம்மையா இருக்கு. இதெல்லாம் செம்மையா 1 கிலோமீட்டர் இருக்கு guys. இந்த காட்டு உள்ள ஒரு ரெசார்ட்டு, இந்த பழைய வீடுங்க. இந்த வீடெல்லாம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பார்த்து. இந்த வீட்லயும் பாருங்க தங்கியிருக்காங்க. இதுவா இங்க தானே? இங்கேயா இல்லை அந்தாண்டியா? இது நல்லா இருக்கு பிளேஸ் மட்டும் ப்ரோ. அது இந்த இதில் வந்துட்டு தண்ணி நிறைய இருந்துச்சு ப்ரோ, இங்கே பார்த்தா தண்ணி கம்மியாக இருக்கு. தண்ணி கம்மியாக இருக்கு. பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு பர்மிஷன் இது கொடுக்கல. நாங்கள் வந்துட்டு செவ்வறு குடிச்சு உங்களுக்கோஸ்கரம் வியூ காமிக்கிறதுக்கு இருக்கோம். வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்கெல்லாம் பள்ளம் இருக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம், நான் அதான் லாக் பண்ணிருக்கிறேன், அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே வரைக்கும் போயிட்டு வரலாம், அவ்வளோ தூரம் வரைக்கும் போங்க. போலியா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும் நினைக்கிறேன். எண்டிங் வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் வாங்க. என்ன ப்ரோ, எண்டிங் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே போகலாம் ப்ரோ. அவ்வளோதான். ஆமாம் ஆடுது. இது பிரிட்ஜு ரொம்ப பழைய பிரிட்ஜு. பாருங்க எப்படி இருக்கு பிளேசஸ். சுற்றி மலை, நடுவில் இந்த தண்ணி வேற லெவலில் இருக்குல்ல. இதுக்கப்புறம் நான் vlog பண்ணினே இருப்பேன். பாருங்க பிளேஸ் இருட்டுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் vlog பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.